உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க சொன்னது சரிதான் தர்மலிங்கம். அந்த பாரதிக்கு கொஞ்சம் கூட நன்றியோ விசுவாசமோ இல்ல. என் சொத்தை எல்லாம் பொறக்க போற குழந்தை பேர்ல எழுதி வைக்கணும்னு வக்கீல வர வச்சேன். அதுக்கு அவ என்னென்னலாம் சொன்னா தெரியுமா? என்ன சொல்றாமாவா? உங்களை கொலை பண்ணிடுவாளாமாவா? அப்படி சொன்னாதான் பரவாயில்லையே. என் பையன் ஆதி கிட்ட இருந்து என்ன நிரந்தரமா பிரிச்சிருவாளாம். அதுவும் எப்படி? ஆதி வர வரைக்கும் நான் அமைதியா இருக்கணுமா? என்னையே மிரட்டிட்டு போறா. சரதமா, என்ன பொறப்பு அவ? அவளுக்கு நீங்க செஞ்சதெல்லாம் மறந்து போட்டாளா அவ? கொஞ்சமாச்சும் நன்றி விசுவாசம் இருக்கான்னு பாத்தீங்களா? ஒரு பையனை பெத்தவ கிட்ட இருந்து பிரிச்சு ஃபாரினுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னா யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? அந்த பாஸ்போர்ட்டை எரிச்சு சாம்பல் ஆக்க மாட்டாங்க? அதத்தான் நானும் செஞ்சேன். அதுக்கு அந்த பாரதி அந்த குதி குதிக்கிறா. சரதம்மா, நான் ஒன்னு சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க. எனக்கு என்னமோ அந்த பாரதி பெருசா ஏதோ திட்டம் போடுற மாதிரி தெரியுது. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்படியாவது அம்புடு சொத்தையும் சுருட்டிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போலான்னு இருந்தவளை நீங்க இப்ப தடுத்து போட்டீங்க பாருங்க. பதிலுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைப்பாமா அவ? என்ன செய்வான்னு சொல்றீங்க? அவ என்ன வேணாலும் செய்வா. இம்புடு தூரம் செஞ்சிருக்கிறவ இல்ல வேற எது வேணாலும் செய்ய மாட்டாளா அவ? சாதாரண ஆள் இல்லமா அவ. இதாருங்க இந்த பாரதி, இம்புட்டு நாள எங்க வீட்டுல தானே இருந்தா. அவளை நான் என் புள்ள மாதிரி தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். அவ எங்க வீட்டுல இருந்தப்ப எதிர்த்த வீட்டுல இருக்கிற ஆதிதான் என் புருஷன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா? அந்த உண்மையெல்லாம் மறைச்சு என்ன நாடகம் ஆனா தெரியுமா? இந்த கூத்த கேளுங்க. நானே ஆதிய மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி போட்டு எல்லாருக்கும் முன்னாடி தாலி கட்ட போற நேரத்துல அவ ஆதிய அவமானப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா, இவன் தான் என் புருஷன், இவனாலதான் என்னோட வாழ்க்கை கெட்டு போச்சு, என் முத புருஷனை கொன்னவனே இவன் தான், அத ஆதியும் அவங்க அம்மாவும் தான் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி கல்யாணத்தையே நிறுத்தி போட்டா. ஆனா ஆதி உங்க மகனாச்சே, நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காம மறுபடியும் இவளையே தேடி வந்திருக்கான். அம்புட்டு தூரம் எதுக்கு? எங்ககிட்ட எல்லாம் செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். தங்கமான புள்ளமா அவன். அவன் எப்படி இந்த மாதிரி ஒரு புள்ளகிட்ட போய் பைத்தியமா இருக்கானே தெரிய மாட்டேங்குது. அதான் தர்மலிங்கம், எனக்கும் புரியல. ஏன் ஊர் உலகத்துல வேற பொண்ணே இல்லையா? இவ சொத்துக்காண்டி ஏதோ வசியம் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். செஞ்சாலும் செய்வா. எவ்வளவு இப்படி அமைதியா ஊம மாதிரி இருந்தாலே அப்ப நிச்சயமா உள்ள பெரிய ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா சொன்னீங்க சரதாமா. இந்த அமைதியா அசையாம இருக்கிற குளத்துலதான் முதல்ல இருக்கும்னு சொல்லுவாங்க. சரதாமா, இந்த ஆதி பையன் வர்றதுக்குள்ள இந்த பாரதி புள்ள ஏதாவது பண்ணி உங்களை இந்த வீட்டை விட்டு பத்தி விடுறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா நீங்க அவ என்னதான் பண்ணாலும் இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க. இல்ல தர்மலிங்கம், இங்க இருந்து நான் போனா என் மகனோட தான் நான் போவேன். தனியெல்லாம் போக மாட்டேன். சரதமா, பேர புள்ளைய விட்டு போட்டீங்களே, என்ன பாக்குறீங்க? இந்த பாரதி புள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிறது யாரு? ஆதியோட உசுறு இல்லையா? உங்க குடும்ப ரத்தம்மா. அந்த குழந்தை உங்களுக்கு சொந்தம். எடுத்துட்டு போறதுன்னு முடிவு பண்ணி போட்டா அதையும் சேத்தல எடுத்துட்டு போகணும். சரதாமா, அவ உங்களை பழி வாங்கிறதுக்காக அந்த குழந்தைய என்ன வேணாலும் செஞ்சாலும் செய்வா. அதுக்கு நீங்க இடம் கொடுத்து போடாதீங்க. அது மட்டும் இல்லாம ஆதி வந்த உடனே உங்களை பத்தி ஏதாவது ஒன்ன சொல்லி ஆதி வாயாலேயே உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு எதையாவது பண்ணுவா. ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க ஆதி உங்க வார்த்தையை மட்டும் கேட்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. சரதமா, நீங்களும் ஆதியும் அவளுக்கு கொடுத்த வாழ்க்கையோட மதிப்பு அவளுக்கு தெரியணும். இந்த விஷயத்தை நீங்க சும்மா விட்டுப்படாதீங்க, பாத்துக்கங்க. ஆமா தர்மலிங்கம், இது சும்மா விடக்கூடாது. சரதமா, எப்படியும் நீங்க பாஸ்போர்ட் எரிச்சு போட்டத அவ சும்மா விட போறது இல்ல. அதை வச்சு பெருசா நாடகம் போடுறதுக்கு ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருப்பா. அதுக்கு முன்னாடி
நீங்க ஆதிகிட்ட பேசி ஆதிக்கு புரிய வச்சு அந்த பாரதி எது சொன்னாலும் ஆதி நம்பாத மாதிரி ரெடி பண்ணி வச்சுடுங்க. உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் தோக்க கூடாது. இந்த ஆதியோட நல்ல மனசுக்கு இந்த மாதிரி பணத்தாசை பிடிச்ச ராட்சசி கிட்ட அடிமையா இருக்கக்கூடாது. இங்க நீங்களும் நம்ம ஆதி இல்லைன்னு வைங்களேன், அவளுக்கு இந்த வாழ்க்கை மட்டும் இல்ல எதுவுமே இல்ல அப்படின்னு நீங்க புரிய வைக்கணும். புரிய வைங்க. ஏய் சாரதா, நீ ஒருத்தி போதும். உன்னை வச்சு உன் மகன் ஆதி வாழ்க்கைய சின்ன பின்னமாக்கி செதற விட போறேன். இப்போதைக்கு நீதான் என்னோட பிரம்மாஸ்திரம். உன்னை வச்சு உன் மகன் வாழ்க்கைய முடிச்சு விடுறேன். எனக்கு என்ன விட என்னோட மகன் ஆதிதான் முக்கியம். அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் தர்மலிங்கம். அம்புட்டுதாமா இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இதே அந்த பாரதிக்கு முடிவு கட்ட போறது. இங்க இருக்க அவளை சும்மா விட்டுறக்கூடாது. விட மாட்டேன் தர்மலிங்கம், நான் அவளை சும்மா விட மாட்டேன். இது வரைக்கும் அவ எங்களுக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வைக்கிறேன். பாரதி, சாரி டி, லேட் ஆயிடுச்சு. ஏய், அழகர் அம்மா அவ்வளவு மோசம்லாம் இல்லடி. அவங்க அப்பா தான் கொஞ்சம் முறப்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏய் பாரதி, ஏய் என்னடி ஆச்சு? பாரதி, உன்கிட்ட தான் கேக்குறேன், என்னாச்சு? ஆதியோட அம்மா. ஆதியோட அம்மா? ஏய், அவங்க திரும்ப ஏதாவது சண்டை போட்டாங்களா உன் கூட? சண்டை போடலடி, அதுக்கும் மேல. என்னடி இவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க? பாரதி, எனக்கு என்னமோ அவங்க சாதாரணமா வந்திருக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்ததுல ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க பண்றதெல்லாம் ஆதி மேல இருக்கிற பாசத்துல மட்டும் பண்ற மாதிரி தெரியல. மனசுல வேற எதையோ வச்சுட்டு பண்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுதுடி. நடக்கிறதெல்லாம் பார்த்தா இது உன்னையும் அத்தையும் பிரிக்கிறதுக்கு நடக்கிற மாதிரி இல்ல, உன்னையும் ஆதியும் பிரிக்கிற மாதிரி தாண்டி இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.